நேற்று வெள்ளை அறிக்கையை வந்துட்டு உங்க அரசு வெளியிட்டிருந்தாங்க. அதை பல விமர்சனம் பண்ணி எதிர்கட்சி பேசினாங்க. குறிப்பாக தங்கம் தென்னரசு வந்து டிவிக்கு ஆட்சி முடியும் போது 20 லட்சம் கோடி கொடுத்துருக்கும் போது அடிச்சு சொல்றது சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய வெள்ளை அறிக்கை பத்தி பேச மறுத்துட்டாங்க. என்ன காரணங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சார், ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த இப்போ இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள், முன்னாடி இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் கடந்த முறை ஆட்சியில் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி 5 வருஷத்தில் எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டில் வந்து கடனை வந்து சுமத்துனாங்க நம்ம பார்த்தோம். தனிநபர் மேல நேற்று வந்து ரொம்ப அழகாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி நிதித்துறை மந்திரி ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக தமிழ்நாடு ஒரு ஃபண்டில் வந்து எந்த மாதிரி அகல பாதாளத்தில் இருக்கிறோம், 100 ரூபாய் வந்தால் அதில் 145 ரூபா வந்து செலவு இருக்குது, வருவாய் இல்லை. அப்போ கடந்த முறை ஆண்ட ஆட்சியாளர்கள் அந்த வருவாயை உயர்த்துவதற்காக எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் நல்ல ஒரு முயற்சியும் செய்யலை. அப்போ நாங்கள் இந்த முழுக்க இந்த அரசாங்கம், ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசாங்கம், மக்களுக்கு என்ன வந்து சரி செய்தால் இன்னைக்கு 145 ரூபா செலவாகுதுன்னா என்னத்தை கொண்டு வரணும், இதில் வந்து முதலீட்டாளரை எப்படி கொண்டு வரணும், ஃபண்டை எப்படி உயர்த்தணும், பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. நீங்க கடந்த முறை மக்கள் திட்டம் சொல்லி இவ்வளோ கோடியை நீங்கள் கடனாக வைத்து என்ன மக்கள் திட்டத்தை செஞ்சீங்க? மக்கள் திட்டத்துக்காகவே கொள்ளடிக்கக்கூடிய அரசாங்கமாக கடந்த முறை ஆட்சியாளர்கள் திமுக அரசாங்கம் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே KN நேரு போன்றவர்கள் மீதெல்லாம் FIR வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சரின் அரசாங்கம் கரப்ஷன் இல்லாமல், கமிஷன் இல்லாமல், எந்த ஒரு கையூட்டலும் இல்லாமல் ஒரு தூய்மை அரசாங்கத்தை தந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி சுமையை நீக்குவதற்கு என்ன வந்து மேலோங்கி செல்ல வேண்டுமோ அதுக்கு துறையான சார்ந்த எல்லா விஷயத்திலும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டா அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிதி சுமையிலையும் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்வமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நல்லாட்சியாக இந்த அரசாங்கம். நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ள 20 லட்சம் கோடி போயிருச்சுன்னு சொன்னா நீங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா இல்லையா? ஒரு நபர் மேல எவ்வளவு லட்சம் கடன் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நீங்க ஒழுங்காக முறையாக சேர்ந்திருந்தால் நீங்க கடந்த முறை ஆட்சியாண்ட எக்ஸ் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மக்கள் வந்து கொளத்தூர்ல வந்து போர்ட் அவுட் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு என்ன, நீங்க கடந்த முறை மக்களுக்காக திட்டங்களை தரேன்னு சொல்லி கடன் வாங்கி மக்கள் மீது கடன் சுமத்தை செய்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சியுமே நடக்கல, எந்த துறை சார்ந்த வளர்ச்சியுமே நடக்கல. அப்ப முழுக்க இந்த அரசாங்கம் திட்டத்தை கபடகடம் செய்ய, கரப்ஷன் செய்ய கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. குறிப்பாக எக்ஸ் முதலமைச்சர் அவர்களை கொளத்தூர இந்த மக்கள் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மக்களுக்கு திமுக அரசாங்கம் மீது ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்போ ஒரு நல்லாட்சி தரக்கூடிய மாண்புமிகும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் சார் அவர்களின் அரசு மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்லாம் வந்து பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்றது. வரும் நாட்களில இந்த பல முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய நிதி சுமையை முறையாக சரிப்படுத்தக்கூடிய முயற்சியை இந்த அரசாங்கம் ஈடுபடும் என்று மக்கள் நம்பியிருக்கிறாங்கன்னு பார்க்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.